வரங்கிற நிறைய பேர் நிற்கணும். பட் எல்லாரை விட ரொம்ப சந்தோஷமா இருக்க ஒரு நபர் 25-26 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ்ல ஒரு படம் பண்ணி அதோட லாங்குவேஜ்ல நான் இருக்கிறது இன்னும் ப்ராசஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். முடியல. பட் ஸ்டில் குட் ஈவினிங் அப்படின்னு பிரசன்ட் மீடியாவுக்கு வணக்கம். என்னுடைய முதல் நன்றி இந்த டைரக்டர் ஸ்ரீ செந்திலாருக்கு என்னை நம்பி என்னை தேடி வந்து எனக்கு இந்த கதையை நரேட் பண்ணி எனக்கு பிடிச்ச ஜானர் அது. ஸோ தமிழ்ல மேல நம்பிக்கை வச்சதுனால என்னோட முதல் நன்றி அவருக்கு. அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஏன்னா நான் ஒரு 25-26 வருஷமா ரொம்ப கம்ஃபர்டபுளா அப்படியே வீட்டுல ஏர்லி டின்னர் சாப்பிட்டு சீக்கிரமா தூங்கி அப்படியே ரொம்ப ரவுண்ட் மாதிரி இருந்தேன். ஸோ கம்ஃபர்ட் ஜோன் மட்டும் வெளியில வந்தாதான் நம்ம அடுத்த லெவல் போக முடியுன்றது என்னுடைய நம்பிக்கை. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல நான் வந்து எனக்கு எந்த டிஸ்கம்ஃபர்ட்ஸுமே இல்லை. ஸோ ப்ரொடியூசர் செந்தில் சாருக்கும் டாக்டர் யோகேஸ்வரன் அவர்களுக்கும் இந்த படம் ரொம்ப ஒரு பெரிய வெற்றி படமா நான் நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த நிறைய வெற்றி படங்கள் கொடுக்கணும். அந்த மாதிரி நிறைய நியூ கமர்ஸ் அப்புறம் ஆல்ரெடி இருக்கவங்க எல்லாருக்கும் நிறைய ஒர்க் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். God bless you. என்னோட இந்த ஹோல் டீம் காளிதாஸ் டீமுக்கு என்னோட நன்றி. டிஓபி சிரேஷ் சார் சொல்லணும். 85-90% நைட் ஷூட்டிங் நடந்துச்சு. எனக்கு வந்து நான் ரொம்ப டிசிப்ளின், சீக்கிரம் தூங்கிடுவேன், சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்லாம் பண்ணிட்டா இருப்பேன். நைட்டு மூவி வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அவர் எப்பவுமே ஆக்டிவா இருப்பார். எல்லாம் சரி பார்க்கும்போது நமக்கு ஒரு வயது வரும். சரி எப்படி அனுபவிச்சுக்கணும் ஒர்க் பண்ணலாம். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ரொம்ப சுறுசுறுப்பா ரொம்ப ஆக்டிவா ரொம்ப பேஷனேட்டா இருந்தது எல்லாருமே. ஸோ ரொம்ப ஹோல் டீமுக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் என்னோட கோ ஆக்டர்ஸ் டைரக்டர் ஃபர்ஸ்ட் டே போட்டோ ஷூட் போடும்போது நான் ரொம்ப அப்படியே இருக்கணும். வீட்டுல இருந்து கிளம்பணும். ஆஃப்டர் வெரி லாங் டைம் தமிழ்ல பண்றோம். செட்டுக்கு போனா எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு அது முதல் படமா தான் நான் ஃபீல் பண்றேன். ஸோ எல்லாருமே எனக்கு சீரியஸா போகணும். எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் சின்ன வயசுல இருந்து பரத் படம் பார்க்கறேன் சொல்ற மாதிரி சீசன் டாக்டர். ஸோ நான் உள்ள நுழைஞ்சது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு பாடல் பிளே ஆகிட்டு இருக்கு. அது கொஞ்சம் நிம்மதியா இருந்து வந்தா அது பரத் வந்து அவரோட ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல தான் பிளே பண்ணிட்டு இருந்தாலும் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அவரோட மீட் பண்ண இஸ் அ வெரி ஹம்பிள் பர்சன். தேங்க்யூ பரத். தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஆக்சுவலி. அண்ட் இன்னும் நாங்கள் ஃபர்ஸ்ட் டே அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு அவரோட ஒர்க் பண்ணும்போது. லாஸ்ட் டே வந்து லைஃப் நான் கேட்டாங்கன்னா எனக்கு நல்ல கிரிக்கெட் நினைச்சிருக்கு. எப்படி நாளைக்கு நம்ம ரீச் ஆகுது சென்னையில ரொம்ப கஷ்டமாச்சு. நான் பஸ்ல ஏறி போய் கோயம்புத்தூர்ல இருந்து வீட்டுக்கு போயிடுவேன். அது ஷார்ட் அவ்வளோ ஒரு ரொம்ப டேஞ்சரஸ் பர்சன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான உங்களோட ஒர்க் பண்ணது நான் அப்படின்னு எக்ஸ்பெக்ட். தேங்க்யூ வெரி மச். அண்ட் அஜய் இஸ் அ வெரி கேரிங் பர்சன், வெரி சாஃப்ட் பர்சன். ஆனா ஸ்கிரீன்ல வந்து நம்பவே மாட்டாங்க. வந்து மாசா பண்றது ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க அஜய். வெரி நைஸ் டு ஹேவ் யூ ஆன் ஸ்கிரீன். And பவானி வந்து ரொம்ப சாஃப்ட், வெரி ஸ்வீட் பர்சன். கேமரா வேணும்னு சொன்னா பவானி இருக்க மாட்டாங்க. அந்த கேரக்டர் இருக்கும். such a sensitive actor she is. So it is very nice working with you. And Abhinavi is a sweetheart. ஏன்னா நான் வீட்டுல இருந்து வெளியில போறேன் அப்படின்ற ஃபீலே இல்லாம வீட்டுல இருக்க மாதிரி இருக்க ரொம்ப கேஷுவலா ஷீ இஸ் டு ஷேர் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப கேஷுவலா வீட்டுல நம்ம கூட எல்லாரும் வந்து அப்படிதான் இருந்துச்சு. ஸோ டோட்டலாவே நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கும் ஒரு முதல் படம் தான். அந்த ஃபீல்டே எனக்கு இருக்கு. ஜெனரலா அந்த ஜெனரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது மியூசிக்கே எல்லாமே பார்த்தா கூட நமக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு த்ரில்ல கொடுக்கும். அதுல எனக்கு மிகவும் பிடித்த திரு சாம் அவர்களோட மியூசிக்ல நான் அதை பண்றேன்றது எனக்கு ஒரு போனஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு கண்டிப்பா ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற படம்னு 100% நான் கேரண்டி கொடுப்பேன். ஸோ எல்லாரும் தியேட்டர்ல போய் இந்த படத்தை தியேட்டர்ல இருந்து பார்க்கணும்னு வேண்டிக்கிறேன். அண்ட் உங்களுடைய ரிவ்யூஸை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சும்மா வீட்டுல இருந்து நம்ம கமெண்ட் அடிக்கிறது வேற, பட் தியேட்டர்ல போய் இந்த படம் பார்த்துட்டு அந்த எஃபெக்டை பத்தி பேசுறது வேற. ஸோ தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. எல்லாரும் நன்றி. ஸ்டே ஹாப்பி.